வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் கால்நடைத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய முக்கியமான வாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். எக்ஸாம்ஸ் எதுவும் கிடையாது, டேரெக்டாக இன்டர்வியூ மட்டும்தான் இருக்குது. நீங்கள் வந்து எனி டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தீங்கனாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். சேலரி பொறுத்த வரைக்கும் 18,000 அதிகபட்சம் 22,000 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு இன்னும் வந்து 5 days தான் இருக்குது. 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் வந்து என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அஃபிஷியலாக உங்கள் கொடுத்துருக்கக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட நேம் கேபிட்டல் லெட்டர் எழுதிக்கோங்க. ஃபாதர் நேம் அல்லது ஹஸ்பண்ட் நேம், டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிறத எழுதுங்க. உங்களோட மெரிட்டல் ஸ்டேட்டஸ், மேரேஜ் ஆகிட்டிங்களா இல்லையா, ஸோ அதேமாதிரி உங்களோட காண்டாக்ட் நம்பர் கரெக்டாக வந்து எழுதுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி உங்களோட அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து எழுதணும். பின்கோடோட கரெக்டாக வந்து எழுதுங்க. ஸோ அவங்க வந்து லெட்டர் போட்டால் உங்கள் வீட்டுக்கு வர மாதிரி வந்து கரெக்டாக வந்து எழுதிருக்கணும். ஸோ கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ், ஸோ உங்களுக்கு வந்து டெம்பரரி அட்ரஸ்னால் இதை எழுதலாம், அல்லது பர்மனெண்ட் அட்ரஸ்னால் இதை எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேட்டகரி பிசி, எம்பிசி, எஸ்சி, ஸோ எதில் வரீங்களோ ஸோ அதை வந்து நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கான குவாலிஃபிகேஷன், ஸோ எப்போ படிச்சிருக்கீங்க, என்ன யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் இயர் ஆஃப் பாசிங் என்ன, உங்களோட ஸ்பெஷலைசேஷன் என்ன, அடுத்தது பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. தென் இதில் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னு எழுதலாம், இல்லைனா நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்து டேஷ்போர்ட்ஸ்க்கலாம். அடுத்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னு எழுதலாம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் இருந்துச்சுனாலும் நீங்கள் ஆல்ரெடி எம்ப்ளாய்மெண்ட் இருந்தால் இதை வந்து எழுதலாம், இல்லைனா வந்து அது டேஷ்போர்ட்டுக்கலாம். ஸோ இந்த இடத்துல நேமு, டேட்டு, பிளேஸு, ஸோ அதெல்லாம் கரெக்டாக வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துங்க. ஸோ இதை வந்து கரெக்டாக இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணணும். அல்லது நீங்கள் வந்து மெயிலும் வந்து பண்ணலாம், சரிங்களா. tr.kannan09@gmail.com, ஸோ இந்த மெயிலும் வந்து நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் 22 ஜூலை வந்து சொல்லியிருக்காங்க, சரிங்களா. ஸோ இது வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷனையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மெயில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் வந்து நீங்கள் அப்ளை அதாவது வந்து ஃபில் பண்ணிவிட்டு ஸோ எல்லாமே வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து மெயில் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன போஸ்டிங் இருக்குங்கிறத பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டியிலேருந்து கொடுத்துருக்கூடிய அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன் தான் இது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். சயின்டிஃபிக் ஃபீல்டு ஒர்க்கர் அப்படிங்கிற ஜாப் தான் கொடுத்துருக்காங்க. ஃபீல்டு ஒர்க்கர் தான். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்சால்டேட்டட் சேலரி 18,000 ப்ளஸ் உங்களுக்கு ஹெச்ஆர்ஏ வந்து சொல்லியிருக்காங்க, சரிங்களா. 50 இயர்ஸ்க்குள்ள இருக்கிறவங்க நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதாவது பேச்சுலர் டிகிரி நீங்கள் எது முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் கிளாஸில் நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத உங்களுடைய குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லார்ஜ் அண்ட் ஸ்மால் அனிமல்ஸ், ஸோ இது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஹேண்ட்லிங் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. நாலேஜு, ஸோ அது அசிஸ்மெண்ட், கிளினிக்கல் எக்ஸாமினேஷன், ஸோ இதெல்லாம் தெரியுமா அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாமே டீட்டெயில்டாக வந்து படித்து பார்த்துக்குங்க. உங்களுக்கு வந்து வில்லிங் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஜாப்புக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் வந்து படித்து பார்த்துக்குங்க. ஸோ எல்லாமே வந்து பியூர்லி டெம்பரரி ஒர்க் தான். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஏடியை வந்து தரமாட்டாங்க. நீங்கள் தான் உங்களுடைய சொந்த காசில் தான் நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். ஸோ இதெல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ்லேருந்து கொடுத்துக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான். இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தொடர்ந்து நம்ம சேனலை விசிட் பண்ணிக்கங்க. அதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.